வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ். இன்றைக்கி ஒரு ஹிஸ்டாரிக் டே அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா பாருங்க, இந்தியா யூகே அக்ரிமெண்ட் இன்றைக்கி அமலுக்கு வருது. ஸோ இன்னையிலேருந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பண்ண முடியும் ரெண்டு கண்ட்ரிக்குள்ளே. அண்ட் இன்ஃபேக்ட் யூகே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் த இம்போர்ட்ஸ் ஃப்ரம் இந்தியாவுக்கு ஜீரோ டியூட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்தியா யூகேயில் மேனுஃபேக்சர் பண்ண குட்ஸுக்கு சம் கன்செஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் படிப்படியாக அது அந்த டேக்ஸஸ் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிக்கர் அந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா 140% அதுலேருந்து ஒரு 75% அது மாதிரி ஆஃப் த இதுக்கு வருது. அப்புறம் படிப்படியாக குறைஞ்சிட்டே போயிட்டுருக்கோம் நெக்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸில். அதே மாதிரி கார்ஸு, யாராவது லக்ஸுரி கார் வாங்கணும் அப்படின்னா இனிமேல் தான் அதுக்கு கரெக்டான டைம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் இதுலேயும் அப்படி தான் வெரி ஹை டேக்ஸஸ், பட் 110% இருந்தது. படிப்படியாக குறைஞ்சி ஒரு ரீசனபிள் லெவலுக்கு வரும், 40% 30% அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வரும். ஸோ இது ஒரு ஹிஸ்டாரிக் மொமெண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் கண்டிப்பாக. அண்ட் அதனால் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஏரியாவில் இருக்கிறத சிக்னிஃபிகண்ட்டாக பெனிஃபிட் அடையும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லிக்கரில் பற்றி கூட பேசுகிறோம். நம்ம எஸ்பெஷலி யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ் நல்லா பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்களாம் பல்க் இம்போர்ட்டர்ஸ், அவங்களோட பேரண்ட் கம்பெனி இஸ் யூகே பேஸ்டு தான். அண்ட் அதே சமயத்தில் இந்தியன் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்க அவங்களுடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். அதர்வைஸ் இந்த குவாலிட்டி இம்போர்ட்டட் லிக்கருக்கு அகெயின்ஸ்டாக இவங்களால கம்பீட் பண்ண முடியாது. அதனால் ஆனால் அவங்கள வெல் எஸ்டாப்ளிஷ்டு பிராண்ட் இன் இந்தியா அப்படின்னு தான் சொல்லணும். இதர் இந்த ரடிகோ கைத்தானா இருக்கட்டும், இல்லாட்டா அதர் பிளேயர்ஸ் இன் இந்தியாவாக இருக்கட்டும். பட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, பேசிக்கலி எனக்கு விஸ்கி மார்க்கெட் தான் இந்தியா. நியர்லி அபவுட் 80% ஆஃப் த கன்சம்ஷன் விஸ்கி தான் போயிட்டுருக்கு. அந்த இதில் ப்ரீமியம்சேஷன் ஒரு ஆர்டர் ஆஃப் த டேயாக இருக்குது. அதனால் ஈவன் அந்த கண்ட்ரி லிக்கர் அந்த மாதிரி கன்சியூம் பண்ணுற ஸ்டேட்ஸில் கூட நம்ம கிராஜுவலாக பார்க்கலாம் இந்த ப்ரீமியம்சேஷனை நோக்கி போவாங்க. ஏன்னா அதோட விலையும் குறைய போது, அதோட இதுவும் பெட்டராக இருக்கும் அண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனாலேயும் இந்த ஃபாரின் லிக்கருக்கு அதோட சேல்ஸ் படிப்படியாக சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிடலாம். அண்டு இது மட்டும் இல்லை, இது சூன் இந்த இயர் எண்டில் பார்த்திங்க அப்படின்னா யூனியன் யூரோப்பியன் யூனியனோட அக்ரிமெண்ட்டும் ஃபோர்ஸுக்கு வரப்போகுது. அது இதோட பெரிய சேஞ்சஸ் க்ரியேட் பண்ணோம். ஃப்ரம் த எக்ஸ்போர்ட் ஆங்கிளில் பார்த்தோமா அப்படின்னா இந்த டெக்ஸ்டைல்ஸ் டெஃபினட்டாக ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா. நிறைய பெனிஃபிட் இருக்குது. நிறைய நம்ம டீல் பண்ணியிருக்கோம், நிறைய கம்பெனிஸ் அதை பற்றி பேசியிருக்கோம். அப்புறம் அனதர் ஸ்டீல் எக்ஸ்போர்ட், அதுக்கும் இமென்ஸ் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 ஏரியாஸும் சிக்னிஃபிகண்ட்டாக பெனிஃபிட் அடையும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லிடலாம். இதை தவிர கெமிக்கல்ஸ் அண்ட் அதர் திங்ஸுக்கு கூட நிறைய கன்செஷன் வர இருக்குது எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா யூகேக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது அதனால தான் நான் ஒரு இம்பார்ட்டன்ட் டே திஸ் டே அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன் நான். அதே சமயத்தில் பாருங்கள், இந்த எக்ஸ்போர்ட் ட்ரேடு இன்றைக்கி $60 பில்லியன் இருக்குது. தட் இஸ் இந்தியாவோட இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் டு யூகே. அது $100 பில்லியன் வரைக்கும் போகும் இன் another few years டைம் அப்படின்ட்டு. ஏன் இந்த எஃப்டிஏ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, த கேட்ஃபிஷ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவேன். தட் இஸ் த பெஸ்ட் ப்ராடக்ட் இந்த வேர்ல்டில் நமக்கு இந்தியாவில் அட் த ரீசனபிள் ப்ரைஸில் கொடுக்கும்போது தென் காம்படிஷன்னால் இந்த லோக்கல் பிளேயர்ஸ்லாம் சர்வைவ் ஆகிறதுக்கும் இல்லாட்டா அவங்களுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஏற்கனவே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது இன்னும் பெட்டராகும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அது இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சேலஞ்சு. அதை நம்ம இண்டஸ்ட்ரியல்ஸ்லாம் ஈஸியாக மீட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். அண்டு என்ன மாதிரி இருந்தால் கூட
பார்க்கணும் எப்படி இன்னொரு another few இயர்ஸில் வந்து இதை வந்து நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறத. அப்புறம் அதே சமயத்தில் இப்போ பாருங்கள், இந்த ஈரான் அண்ட் யூஎஸ் வார் வந்து அது ஒன்றும் முடிவுக்கு வர்ற மாதிரி தெரியல, ஃபர்தராக எஸ்கலேட் ஆகும் போல் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற வார் பார்த்திங்க அப்படின்னா இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்வேன் தேன் வந்து பிப்ரவரியில் ஆரம்பித்த நாளத்தை பார்த்தோம் அப்படின்னா. ஏன் அப்படின்னா அன்றைக்கி வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. அதனால வந்து ஸ்டாக் வந்து எங்கேருந்து வாங்கணும்னு தெரியல, ஒரு ஆல்டர்னேட் சப்ளையரை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கல. அதனால் ஒரு பெரிய டிஸ்ரப்ஷன் இருந்தது, விலையும் கண்ணாப்பின்னு ஏற ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இப்போ வந்து எல்லா கண்ட்ரீஸுமே வெல் ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. அண்டு இதை மட்டும் நம்பி இருக்க முடியாதுன்னு டிசைட் பண்ணனால இந்த வார் வந்து இப்போ ப்ரெசண்ட் எஸ்கலேஷன் வந்து பெரிய லெவலில் பாதிக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவோட இம்போர்ட்டை வந்து 50% ஆஃப் ஆயில் வந்து ரஷ்யாவிலேருந்து தான் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து இனிமேல் நியூ நார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹை ப்ரைஸ், அவ்வளோதான். தட் இஸ் த ஒன்லி திங் நம்ம சொல்ல முடியும். அண்டு சப்ளை இருக்க போது பட் ஆனால் ஹையர் ப்ரைஸில் இருக்க போகுது. அதுதான் வந்து இந்த நியூ நார்மல் அப்படின்னு ஆகி போயிடும். அண்டு எப்படி வந்து கோவிட் வந்தோடனே ஒரு இனிஷியலாக ஒரு ஷாக் இருந்ததோ, அப்புறமேல அதை நம்ம வந்து எதிர்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம். சரி அவ்வளோதான், நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு லைஃப்பை ஆரம்பித்த உடனே அதனால் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம். பட் ஆனால் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணிட்டோம் அப்படின்னு டு சம் எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம. ஸோ அதே மாதிரி தான் இது நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் ஒன் மோர் திங் பார்த்திங்கன்னா, இப்போ நியூ நார்மல் என்ன அப்படின்னா ஹை ப்ரைஸஸ் அப்படின்னா இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் அத்தனையுமே ஹை ப்ரைஸஸ் இருக்க போகுது. அது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ இப்போ பாருங்கள், சிபிஐ இன்ஃப்ளேஷன் பற்றி நேற்று நான் பேசுகிறேன். நான் அதில் கிளியராக சொல்லியிருந்தேன். நான் 4.37% ஆகிடுது. ஸோ இது வந்து ஒரு அலார்மிங் சிச்சுவேஷன் தான். அண்ட் ஆர்பிஐயோட ஹேண்ட்ஸ் வில் பி டைடு. அவங்க வந்து இன்னுமேல் வந்து யோசிப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதே லெவலில் வச்சுக்கணுமா இல்லாட்டி ஏற்றணுமா அப்படின்னு கூட சொல்லியிருந்தேன் நான். அண்ட் அவங்களுக்கு வந்து லிமிட்டட் ஆப்ஷன் தான் இருக்குது, ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாகணும். இதே கண்டினியூ ஆகிட்டு இருந்தது இல்லாட்டா ரைஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லலாம். அப்போ நாட் ஓன்லி இந்த சிபிஐ இன்ஃப்ளேஷன் பட் ஆல்சோ த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பாருங்கள். இப்போ வந்து 2 டேட்டா பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸும் பப்ளிஷ் பண்ணுறாங்க, அண்டு ப்ரொடியூசர்ஸ் பர்ச்சேஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதையும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது வந்து இன்புட் சைட்லேயும் இருக்குது, அவுட்புட் சைட்லேயும் இருக்குது. ப்ரொடியூசர்ஸ் வேர்ல்டு ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொடியூசர்ஸ் பர்ச்சேஸ் இண்டெக்ஸ் தான் எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த ப்ரொடியூசருக்கு வர ரா மெட்டீரியல் காஸ்ட் எப்படி இருக்குது, அவங்களுடைய செல்லிங் ப்ரைஸ் எப்படி இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த ஹோல்சேலில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ராடக்ட் வந்து ஹோல்சேலருக்கு போய் அந்த ஹோல்சேலருந்து ரிட்டைலருக்கு போகும். சம்டைம்ஸ் வந்து இந்த ஹோல்சேலரே பைபாஸ் பண்ணி டைரெக்டாக கூட விற்பாங்க. அதனால் அதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த தடவை கூட பப்ளிஷ் பண்ணும்போது டில் 2031 வரைக்கும் இந்த 2 ப்ரைஸும் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா 9.87 இருக்குது. ஆனால் இந்த ப்ரொடியூசர்ஸ் பிபிஐ ஃபார் அவுட்புட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா 9.57% தான் இருக்குது. ஸோ அதனால் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ப்ரொடியூசர்ஸோட கேட்டில் என்ன இருக்குது ப்ரைஸு, இன்னொன்று வந்து ஹோல்சேலர் சைடில் வந்து என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் இது ரெண்டும் அப்படின்ட்டு. பட் ஆனால் 9.57 இருக்குது. ஆனால் வந்து ரிட்டைல் இன்ஃப்ளேஷன் ஒன்லி 4.38% இருக்கே. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தி மேனுஃபேக்சர்ஸ் எல்லாம் சில காஸ்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. இந்த என்டையர் திங்கே கன்சியூமர்கிட்ட கொடுக்கல அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் நம்ம. அப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா, அவங்களுடைய மார்ஜின் ஆஃப் த ப்ராஃபிட் வந்து அஃபெக்ட் ஆக போகுது. அது வந்து கண்டிப்பாக சொல்லிடலாம் நம்ம. இது வந்து ஒரு எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் பொருந்துமான்னு பார்த்தா மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் இது பொருந்தும் அப்படின்னு தான் சொல்லலாம். அண்டு இப்போ வந்து இந்த எஸ்கலேஷனை வர திருப்பியும் ஆயில் ப்ரைஸ் அண்ட் கேஸ் ப்ரைஸ் அண்ட் அதர் எனர்ஜி காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் நம்ம இன்ஃப்ளேஷன் வந்து இன் ஃபியூச்சர் மந்த்ஸில் குறையும்னு எதிர்பார்க்க முடியாது.
அப்போ இது குறையாமல் எஸ்கலேட் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா தென் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் மேலே போகும் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ வந்து இந்த ப்ரைஸஸ்லாம் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக போகுமா இல்லையான்ட்டு இன்னொரு ஃபேக்டரும் இதோட சேர்த்து நம்ம பார்க்கணும். தெர் இஸ் அ மான்சூன் ஃபேக்டர். இப்போ மான்சூன் ஃபேக்டரும் இப்போ இதோட ஆட் ஆச்சுன்னா தென் கண்டிப்பாக சொல்லலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஃப்ரம் செப்டம்பர் ஏறி போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் ஒன்று வந்து இன்னொன்னோட லிங்க் இருக்கும் போல் இருக்குது. பட் ஜூலை பிகினிங் ஆஃப் த மந்த் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சம்மாட் ரிலீஃப் கிடச்சிச்சு மான்சூனில். பட் பார்ப்போம், அது வந்து இன்னும் ஒரு 2 months இருக்குது, ஃபுல் மந்த் இருக்குது. ஸோ எப்படி இந்த மான்சூன் பிஹேவ் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் அப்புறமேல தான் அதுக்கு வந்து கன்க்ளூசிவாக சொல்ல முடியும் வெதர் வந்து அது வந்து ப்ரைஸஸ் எஸ்பெஷலி ஃபுட் ஆர்டிகல்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத. இப்போ அனதர் இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆஃப் த டே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐடிபிஐ பேங்க். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மிட் சைஸ் பேங்க் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேங்க் வந்து இவங்களுடைய ப்ராப்ளத்துலேருந்து நிறைய மீண்டு வந்துகிட்டே இருக்காங்க, கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதே சமயத்தில் இந்த பேங்க் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபேர்ஃபேக்ஸ் வந்து அக்வயர் பண்ணிடுவாங்க போல இருக்குது. இப்போ வந்து நியர்லி அபவுட் $5.5 billion கொடுத்து இது வாங்க போகிறாங்க அட் 81 rupees அப்படின்னு மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் சொல்லுது. பட் முதல்ல ஆஃபர் பண்ணது 75, இப்போ வந்து 81 rupees வரைக்கும் ஆஃபர் பண்ணுறதா நியூஸ் வந்திருக்கு. அது கன்க்ளூட் ஆகிற பட்சத்தில் எல்ஐசி as well as கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நியர்லி 60% ஆஃப் தர் ஸ்டேக்கை வந்து விற்பாங்க. இப்போ வந்து 2 பேரும் டுகெதர் நியர்லி அபவுட் 94% இந்த பேங்க்கில் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டீல் வந்து கிளிக் ஆச்சுன்னா டு த ஃபேர்ஃபேக்ஸ் 2 important திங்ஸ் நடக்கலாம். ஒன்று வந்து ஹையஸ்ட் அமௌண்ட் வந்து ஒரு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்கு வரப்போகுது. தெர் இஸ் $5.5 billion. ஒன்று. செகண்ட் திங் என்ன அப்படின்னா தட் இவங்க வந்து கேத்தலிக் சிரியன் பேங்க்லேருந்து அவங்க 40% அந்த ஸ்டேக் வச்சுருக்காங்க அந்த பேங்க்கில். அதுலேருந்து அவங்க விடுபட்டு வரணும்ட்டு அந்த மாதிரி கண்டிஷன் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் இவ்வளோ ஸ்டேக் வாங்குறப்ப த செபி வந்து வில் கம் இன் டு த பிக்சர். அப்போ வந்து ஆஃபர் ஃபார் சேலுக்கு கொடுத்தாகணும் ஃபார் எக்ஸிஸ்டிங் ஐடிபிஐ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அப்படிங்கிறத நியூஸும் வந்திருக்கு. பட் பார்ப்போம் இது எவ்வளோ குயிக்காக வந்து இது வந்து கன்க்ளூட் ஆக போகுது அப்படின்ட்டு. இதுதான் த இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆஃப் த டே. இந்த இதில் வந்து ஐடிபிஐ பேங்க்கோட பர்ஃபார்மன்ஸையும் நான் என்க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை பார்த்தும் அந்த பேங்க்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் என்னுடைய வியூ அபவுட் டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ் இன்றைக்கி. அண்டு இதில் வந்து சில ஸ்டாக்ஸை பற்றி பேசியிருக்கேன். இது அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் பர்பஸ். அது வந்து ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.